அப்போ அடுத்து என்னென்னு கேட்டால், திருடுனா கையை வெட்டணும்னு இருக்குது. எதுக்காக இருக்குது? குற்றத்தை குறைக்கிறதுக்காக வேண்டி. இன்றைக்கி திருட்டை ஒழிக்க முடியலன்னு மற்ற அறிஞர்கள்லாம் அந்த சட்டம் கரெக்டுங்கிறாங்க. இஸ்லாமிய சட்டம் வந்தால் தாங்க திருட்டெலாம் ஒழியும், இதாங்க கரெக்டுங்கிற அளவுக்கு நம்ம சட்டம் அவ்வளோக்கு ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவன் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், திருடுறதுக்கு சில டெக்னிக் சொல்கிறாங்க. திருட போனீங்கன்னா ஒரு சின்ன பையனை கூட சேர்த்துக்கிறங்க. ஆமாம், திருட்டுன்னு 2-3 பேர் சேர்ந்து திருடும் பொழுது ஒரு சிறுவன் அல்ல ஒரு கிறுக்கன் கூட இருந்து விட்டால் யாரையும் தண்டிக்கக்கூடாது. அவனை தண்டிக்காட்டி பரவாயில்லை, சிறுவனை தண்டிக்காத விட்டுரு, அந்த கிறுக்கனை தண்டிக்காத விட்டுரு. திருட போகும் பொழுது 2 பேர் 3 பேர் திட்டம் போட்டு திருட போகும்போது கூட ஒரு சிறுவனை வைத்துக் கொண்டால் அல்ல ஒரு மஜ்னூனை வைத்துக் கொண்டால் அந்த யாருக்கும் ஹத்து இல்லை, யாருக்கும் தண்டனை இல்லை. இப்படி எழுதி வச்சு இது எல்லாத்தையும் பரப்பி நோட்டீஸ் அடிச்சு விட்டோம்னா திருட முறை என்ன செய்வான்? இஸ்லாமிய ஆட்சியில் சின்ன பேரை கூட்டிகிட்டு போவான், அளவுக்கு இருக்கனை கூட்டிகிட்டு போவான். எவனும் தண்டிக்க முடியாது, திருட்டு ஜாஸ்தியாக போயிடும், தண்டிக்க மாட்டாங்களே. கொஞ்சம் நஞ்சம் ஜெயிலில் போடுவான்னு பயம் இருந்தால் தான் அதாச்சும் குறையும். இது தந்திரம் சொல்லி கொடுக்குறானே. அப்போ சின்ன பயல்களை கூட வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் அவனை திட்டக்கூடாது. ஏன்? ஒலோஃபிக்கும் சகீருன், ஒரு சகீர் சிறுவன், அவ் மஜ்னூனுன் அல்ல ஒரு கிறுக்கன், அவ் மாத்தூகன் அரை வெட்டுமாங்கல்ல, அரைக்கிருக்கேன், இப்படி இருப்பார்களே. ஆனால் லம் யுகுத்தவஹதுன், யாரையும் கைவெட்டக்கூடாது. அப்போ கூட்டாக திருட வேண்டும், கூட சிறுவனையும் கிறுக்கனையும் வைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு தண்டனை இல்லை. இதெல்லாம் யார் எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் குரானை படித்தவனா எழுதியிருப்பானா? இதெல்லாம் ஹதீஸை படித்தவனா எழுதியிருப்பானா? ஒரு உலகத்தில் எதுக்காக இந்த மாதிரி சட்டம் போடப்படுதுன்னு ஒரு பொது அறிவு வச்சு அவனாச்சும் இதை எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு கிறுக்கன் எழுதியிருப்பானா? இது எப்படி மதுகமா? இதை நாங்களாம் பின்பற்றணுமா? இதை பின்பற்றாட்டி பள்ளியாசல் வரக்கூடாதான். இதை பின்பற்றி அந்த பள்ளியாசல் வரணுமா? இதை பின்பற்றவானா அந்த பள்ளியாசல் வர வேணாம். அதுதான்